வார்த்தை கொடுத்த நாளுக்காக கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்பொழுது எதையுமே நம்ம எதிர்பார்த்து நம்ம உதவி செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உதவி எப்படியா செஞ்சார்? நம்ம பாவியாக இருக்கும்போது நம்ம சிலுவையில் மறித்து நம்மளை பரிசுத்தமாக்குனார்ல, அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கன்னா நம்ம அந்த இதை கடைப்பிடிக்கணும். ஆண்டவர் சொன்னதை நம்ம கடைப்பிடிக்கணும். அந்த மாதிரி சம்பவத்தை தான் இன்றைக்கி வாசி நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் அந்த நாட்களில் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி நடத்துவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த சம்பவத்தின் மூலமாகவும் இந்த வசனத்தின் மூலமாகவும் நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, அதில் நீங்கள் ஆவியானவர் எங்களுக்கு என்ன கற்றுத்தரீங்களோ அதை கற்றுத்தந்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறதுக்கான கிருபையை எனக்கு தரணுமா ஜெயிக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட பேசி எங்களை நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வைக்கப்படாதபடி எங்களை வைத்துக்கிற தேவன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. சத்துரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் அதிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை மீட்பை தந்து எங்களை ஆண்டவரை அழைத்து எங்களை வைத்திருக்கிற நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஓட எங்களுக்கு இந்த கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆழ்வி செய்து வளர்த்ததுக்காக தான் ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகே செலுத்துகிறேன். ஏசு நாம் தெரிஞ்சவங்கனால பிதாவே, ஆமென். இந்த நாட்கள் நம்ம தியானிக்க போகிறது நம்ம உதவி செய்கிறோம் பாருங்கள். உதவி சிலர் பாருங்கள் பணத்துக்காக, சொத்துக்காக, அந்த மாதிரிலாம் நிறைய உதவி செய்யணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையை எப்போவுமே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நம்ம பிரதிபலன் நேரம் பார்க்காம தான் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மளை மீட்டெடுத்துக்காரு. அது மாதிரி நாமளும் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு சம்பவம் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ரொம்ப வயதாகிட்டுனாக்கி நோய்கள்லாம் வர்றதுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நோய்கள் இருந்த ஒரு அம்மா ஒரு இடத்துல வசிச்சுருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் இருந்திருக்காங்க, ஒரு பேரனும் இருந்திருக்கான். அப்போ பாருங்கள், அந்த அவங்க மகனும் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த நோய் பற்றினா சிலர் இப்போ கவனிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட மாட்டாங்க. சிலர் நல்லா பார்ப்பாங்க, நிறைய பேர் இல்லை. இப்போ இருக்க சூழ்நிலைலாம் பார்த்திங்கன்னா நோய் வந்துட்டுனா பார்க்கணுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. வயதான காலத்தில் நம்ம ஏன் பார்த்துட்டுன்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுதாங்க. சிலர் இல்லாட்டா ஏதோ நர்ஸை பார்க்க சொல்லி ஏதோ பண்ணியிருந்தாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. அந்த மாதிரி தான் இந்த மகளும் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பேரை அப்படி இல்லை. அவங்க நல்லா அன்போட நம்ம பாட்டியை நல்லா அன்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வெளியூர்லேருந்து படிச்சிருக்கான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கு லீவில் வரும்போது அந்த பாட்டியை போய் பார்க்க போகிறான். அந்த பாட்டியை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. மகனும் பார்க்க மாட்டாங்க. அங்கே உடனே இந்த பையன் சொன்னான், பாட்டி, நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். அந்த ரூமில் நீங்கள் என் கூட இருங்க, நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டேன். நான் படிக்க போனாலும் பரவாயில்ல, நான் படிக்க போயிட்டு வர மற்ற நேரத்துலலாம் உங்களை கவனிக்கிறதுக்கு நான் கவனிச்சுக்கிட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி அந்த அம்மாவும் சரின்னு கூப்பிட்டு போகிறதுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் நல்லா கவனிச்சிட்டு நல்லா அந்த பையன் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அம்மாவுக்கு வயதாகுதுல்ல, வயதாகும்போது ஒரு நாள் மரித்து போனாங்க. மரித்து போகும்போது இந்த பேரை ரொம்ப அழுதான். ஐயோ, நம்ம நல்லா கொண்டு நம்ம பாட்டிமாவை நல்லா பார்த்தோம், நல்லா செஞ்சோமே. பாட்டிமா சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. பேரனோட நல்லா அன்பாக இருந்திருப்பாங்க. அன்பான ஒரு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்போது, துணையாக இருந்திருக்கும்போது அவங்களுக்கு அந்த தம்பிக்கு நல்லா ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். அப்போ அவன் ரொம்ப அழுது வேதனைப்படுத்தான். ஐயோ, நம்ம பாட்டியும் நம்ம எப்படி பார்த்தோமேன்னு சொல்லி அழும்போது அவங்க அம்மா தம்பி அவங்க கூட பிறந்தவங்க யாரும் இந்த மாதிரி இல்லை. அதனால் இந்த பையன் அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த இப்போ அம்மாவோட பையனும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ, நமக்கு சொத்துக்கெல்லாம் நிறைய பாட்டி வச்சுருக்க அந்த சொத்துலாம் நமக்கு கிடைக்கும், நமக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சந்தோஷப்படுறதை பார்த்து இந்த பையன் என்னடா நம்ம இப்படி கஷ்டப்படுறோம், பாட்டிமா இறந்து போயிட்டாங்கன்னு இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்காங்களேன்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்பொழுதே ஒரு வக்கீல் வராது. வக்கீல் தம்பி, உனக்கு ஒரு உயில் எழுதி வச்சுருக்காங்க அவங்க பாட்டிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இவன் சொல்லலாம், இல்லைங்க ஐயா, எனக்கு எங்கள் அம்மா எங்கள் பாட்டிமாவுக்கு சொத்து சுகம் அதெல்லாம் இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் நான் தான் கவனிச்சிக்கிட்டேன். நான் சின்ன ரூம் தான் இருந்தது, அந்த ரூமில் வச்சு நான் கவனிச்சிட்டு நான் தான் அவங்கள மதிக்கும் வரை நான் பார்த்தேன். அதனால் அவங்க சொத்து காசுலாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் சொன்ன உடனே அந்த வக்கீல் சொல்கிறாரு, இல்லைப்பா, உங்கள் பாட்டிமாவுக்கு லட்சக்கணக்கான ரூபா பெருமான ஒரு சொத்து, அடுத்தது பேங்கில் இறங்கணும் பணம், அதெல்லாம் நிறைய சேர்த்து வச்சுருக்காங்கப்பா. பணம் இல்லாதவங்க கிடையாது உங்கள் பாட்டிமா. அதனால் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் அவங்க உயிர் எழுதும்போது இவன் எல்லாமே என் பேரனுக்கு தான் எல்லாம், எங்கள் பையனுக்கோ பிள்ளைக்கோ நான் எழுதி கொடுக்க மாட்டேன், நீங்கள் இதை 2ஐயும் என் பேரனுக்கு எழுதிங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த எழுத சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. அந்த தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பையன் அந்த பணத்துக்காக அந்த பணம் நமக்கு கிடைக்கும், சொத்து கிடைக்குங்கிறதுக்காண்டி செய்யலை. அந்த நல்ல அன்பு, அந்த அன்போடு தான் கொண்டு போய் ஒரு படிக்கிற இடத்துல கொண்டு போய் சின்ன பையன் வாலிப பையன் பார்க்கணுன்னாக்கி ரொம்ப கஷ்டம் தானே. ஆனால் அந்த அன்பை நம்மகிட்ட என்ன அந்த மாதிரி அன்பு இருக்கா? அந்த தம்பி அன்பு இருக்கா, இல்லாட்டா அந்த மகனும் மகளுக்கு இந்த அன்பு இருக்கா? நம்ம வீட்டில் நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இதெல்லாம்.
நம்ம இதை அறிஞ்சிக்கிட்டு நம்ம நம்ம நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அந்த தம்பியை மாதிரி நம்ம வந்து பணத்துக்காகவும் மற்ற எதுக்குமே ஆசைப்படாமல் செய்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு நமக்கு அந்த பணத்துக்காக யாரையும் நமக்கு உதவி செய்யவே கூடாது. நமக்கு பதில் தரக்கூடாதவங்களுக்கு தான் உதவி செய்ய சொல்லி ஆண்டவரே சொல்கிறாரு. அதனால் உதவியை நாடி நம்ம மற்றவங்க நாடி போடுறதை விட ஆண்டவருடைய நன்மைகளை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பாருங்க. அதில் நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப ஒரு விருப்பப்படுத்துவார். ஏன்னா லூக்கா 10வது அதிகாரத்தில் 30லேருந்து 35 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஆண்டவரே சொல்லுவார். நீங்கள் நிறைய அந்த இதெல்லாம் சம்பவத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏன்னா வந்து 3 பேர் போய் அவங்க உதவியே செய்ய மாட்டாங்க. கடைசியாக அந்த ஆள் உதவி செய்கிறது சமாரியன் தான். அவங்க உதவி செஞ்சு அந்த ஆளுக்கு வேண்டிய உதவி செஞ்சு பணத்தை கொடுக்கன்னு சொல்லி வாகனத்தை ஏற்றிட்டு போய் எல்லாத்தையும் கொடுத்து திருப்பியும் வந்து என்னமோ காசு வேணும்னாக்கி நான் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 10வது இடத்துல 30லேருந்து 35 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் இருக்குது. அதில் உதவி செய்கிறது யார் நம்மனாக்கி ஆண்டவருக்கே தூரமாக இருந்தவன், அவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தவன், அப்படி ரொம்ப முடியாதவன் தான் போய் செய்கிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி நீ வந்து அவங்க வந்து திருப்பி செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி செய்தார். 2 பேருக்கும் நல்லா செய்யறதுக்கு இருக்குது, ஆனால் செய்ய மாட்டாங்க அங்கே. அப்போ ஆண்டவர் வந்து உதவி செய்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னாக்கி எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து மற்றவங்ககிட்ட வந்து நமக்கு ஏதோ கிடைக்குங்கிறதுக்காண்டி நம்ம உதவி செய்கிறதுக்கு நம்ம முற்படாமல் ஆண்டவர்கிட்ட மாத்திரம்தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ட்டு நம்ம உதவி செய்கிறது தான். நம்ம அந்த உதவி செய்கிறதுக்கு நம்ம ஜெயிப்போம். அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் அதை செஞ்சோம்னாக்கி நல்ல ஆசீர்வாதத்தை பெற முடியும். இன்னொரு சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லியிருந்தேன். ஒரு அரசன் வந்து பிறந்த நாளாக நம்மளாம் பிறந்த நாள் கொண்டாடினோம்னாக்கி நிறைய நான் ஏதாச்சும் பிறந்த நாளுக்கு கேக்கு கொடுக்கேன், மிட்டாய் கொடுக்கேன்னு சின்ன பிள்ளைங்களாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு அரசன் வந்து பிறந்த நாளை கொண்டாடிருக்காரு. அப்போ கொண்டாடும்போது காலிலேருந்து அரண்மனையை திறந்து வச்சுட்டு என்ன பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்காரு. அந்த பொருட்களில் எல்லாரும் மக்கள்லாம் வந்து எதுனாலும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லி மந்திரிட்ட சொல்லி எல்லாம் வச்சுருக்காரு. இதை சொன்னோம்னா மக்கள் என்ன செய்வாங்க, ஃப்ரீயாக கிடைக்கினாக்கி எப்படி இருப்பாங்க? நமக்கு தெரிஞ்சது தானே. எல்லோரும் போய் மக்கள்லாம் பொதுமக்கள் போய் காலையிலேருந்து போய் எடுத்துகிட்டு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக மந்திரி வந்து எல்லாம் முடிஞ்சது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. மந்திரி அரசனை நோக்கி வரும்போது பார்த்திங்கன்னாக்கி அரசனை தூக்கி ராஜா நீங்கள் மட்டும் எனக்கு போதும் நீ அப்படின்னு சொல்லி தூக்குதாரு. அப்போ என்னப்பா இவ்வளோ சாமான் பொருளாக இருந்தது, நீ உண்மை எடுக்காமல் என்ன தூக்கிட்டு நான் போதுன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது, ஆமாம் ராஜா, நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னாக்கி எனக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இல்லாமல் இந்த பொருளை மட்டும் எடுத்துகிட்டு போய் இது 1 நாளைக்கு 2 நாளைக்கு தான் காணும். ஆனால் ராஜா கூட இருந்தோம்னாக்கி எவ்வளோ அருமையான ஆசீர்வாதத்தை பெற முடியும் அப்படிங்கிறத கலாத்தியர் 3:14 புறஜாதிகளுக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிடைக்கிறத பற்றி சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த மந்திரி என்ன பண்ணார் பாருங்கள். ஒரு முழுமையான அந்த நமக்கு வந்து இந்த சாமான் ஒரு பொருள் கிடைக்கணுன்னா உடனே போகிறோம் பாருங்க, அது நிலையற்றது. ஆண்டவர் நம்மளோட கூட இந்த அன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரி ராஜா கூட இருந்தால் எவ்வளோ மகிமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கார்ல. அது மாதிரி ராஜாவை தேர்ந்தெடுத்தார் அவர். நம்ம ராஜாவை அவரை தான் நம்ம பிடிச்சிக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பற்றி பிடிச்சிக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மந்திரியும் பாருங்கள் மற்ற பொருளுக்கு ஆசைப்படல, அந்த தம்பியும் பாருங்கள் சொத்துக்கு ஆசைப்படல. அப்போ எதுக்குமே ஆசைப்படாமல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குற பிள்ளைங்களுக்கு வந்து ஆண்டவர் எப்படி ஒரு பொக்கிஷத்தை வச்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி கொலோசியர் 2:3 முதலாவது படிச்சிங்கன்னாக்கி அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குது. அந்த எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட வந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை தான் நம்ம இந்த ராஜாக்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டாரு. அந்த ராஜாதிராஜர் நாம் அதை வந்து ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. கொலோசியர் 1:29 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த ஆண்டவருடைய மகிமையின் ரகசியத்தை நம்ம நம்பிக்கையை நம்ம ஆண்டுகிட்ட வச்சுருந்தோம்னாக்கி தான் இந்த தம்பியை மாதிரி நம்ம இருக்க முடியும். இப்போ நீங்கள் வசனங்களையும் தியானித்து இந்த சம்பவத்தையும் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் நடந்த சம்பவங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையில் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து எதை தேர்ந்தெடுக்கணும்னு நமக்கு தெரியாமல் தேர்ந்தெடுத்துட்டோம்னாக்கி அதுலேயும் நம்ம வந்து விழுந்து போவோம். இந்த தம்பியை மாதிரி நம்ம எந்த இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும், நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி உதவி செய்யாமல் பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுட்டு இருந்தோம்னாக்கி அதுலேயும் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அதனால் எல்லாமே வந்து நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்னு நம்ம திட்டம் வச்சுருக்காருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும். வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள்
கண்டுகொள்ள முடியும். இப்போ கொலோசியர் 1:27 நம்ம படித்தோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு புறஜாதிக்கு வர்றதுக்காண்டி சிலுவையில் மரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் எதையுமே நமக்கு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் நம்மகிட்ட என்ன கிடைக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. நமக்கு மீட்பை தரதுக்கு அவர் வந்ததுனால நாமளும் மற்றவங்களை மீட்பதுக்காக தான் நம்மளை வச்சுருக்காரு. நம்மளை என்ன நோக்கத்தோடு வச்சுருக்காரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை பிசாசு எத்தனை காரியங்கள் செய்தாலும் சரி, நாம் அந்த காரியங்களில் சில தம்பிக்கெல்லாம் பாருங்கள் கஷ்டப்பட்டுருப்பான். அவன் ரூமில் போய் எப்படி கஷ்டப்பட்டு தான் பாட்டியை பார்த்துருப்பான் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள் நிறைய வரலாம் உலகத்தில். அந்த காரியங்களை நாம் ஜெயத்தை பெறணுன்னாக்கி ஆண்டோடைய வசனத்தை நம்ம தியானித்து அதன்படி நம்ம செய்யும்போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். 2 சம்பவமும் உங்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த சம்பவத்தையும் வசனங்களையும் தியானிங்க. இந்த லூக்காவை நீங்கள் படிங்க, ஃபுல்லாக படிங்க. படிச்சிங்கனாக்கி அந்த சம்பவத்தை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நம்ம எப்படி உதவி செய்யணுங்கிறது ஆண்டவர் சொன்னது. அதனால் நம்ம அந்த வசனத்தை தியானித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக ஆண்டவர் நடத்துதை நம்ம கண்டு ஆண்டவரை துதிப்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்த நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டியதை கற்றுத்தருகிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய ஞானம் பொக்கிஷங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. நீர் கொடுக்குற பலத்தினாலே தான் ஓடி ஜெயிக்கணும் சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீர் மாத்திரம்தான் எல்லாவற்றுக்கும் போதுமானவர் என்று ஆண்டவரே
அன்றைக்கு ஆண்டவரே யாக்கோபு சொன்னது போல் நீங்கள் ஆசீர்வதித்தாலுடைய விடமாட்டேன்னு சொன்னது போல் நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையே ஆசீர்வாதத்துக்கு முதலிடமாக வைத்து நாங்கள் ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. எந்த இடத்திலும் ஆண்டவரே நாங்கள் உதவி செய்ய இருக்குமானால் ஆண்டவரே அந்த இடத்துல உதவி செய்ய எங்களுக்கு உதவி கரத்தை நீட்ட எங்களுக்கு நீ பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த வளமுள்ள கிருபையுள்ள கரம் எங்களை தாங்குவதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபை செய்யுங்க. உதவி செய்வது ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்தது போல ஆண்டவரே நாங்களும் மற்றவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்வதிலே நிலைத்து நிற்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. நீங்கள் கொடுத்த அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் கடைபிடித்து அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. உதவி செய்வது ஆண்டவரே ஏனோ தானோ வந்து அல்ல ஆண்டவரே, நாங்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காதபடி உதவி செய்ய எங்களுக்கு நீ அதிகமாய் எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீ கற்றுத்தந்து வழிநடத்துமா ஜெபிக்கணும். அந்த தம்பி எப்படி செய்தானோ அதுபோல் நாங்களும் அந்த வாழ்க்கையிலே செய்து முடிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நோய் வாய்ப்பட்டு இந்த ஆண்டவரே முடியாத காரியங்களே இருக்கும் பொழுது உதவி செய்ய எங்களுக்கு முடியுமானால் உதவி செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மந்திரி ராஜாவை எப்படி பிடித்து கொண்டாரோ இதுபோல் ராஜாவை நாங்கள் பிடித்து கொண்டு நீர் மாத்திரம் எங்களுக்கு போதுமாண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் எல்லாவற்றிலும் முதலிடத்தில் உங்களிடத்தில் வைத்து ஜெபித்து நாங்கள் ஆண்டவரை ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் பிசாசின் தந்திரங்களுக்கு எங்களை விலக்கி காக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. ஒவ்வொரு நாளும் உண்மையே முன்வைத்து உம்முடைய ஞானத்திலே நிறையப்பட்டு ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. மற்றவர்களும் கண்டு அவர்களும் உடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாற இந்த எல்லாமே பலப்படுத்தி பயன்படுத்தி நம்ம நோக்கி பார்க்குறோம். அப்படியே நடத்த பொருட்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நன்றி. எல்லா காரியங்களையும் நீரே ஜெயத்தை தருகிறவராக இருக்கின்ற இந்த விசுவாசிலே பலப்பட கிருபை செய்யுங்க. விசுவாசின் எல்லா தந்திரங்களுக்கும் உங்களை விலகி காக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் நீரே எங்களுக்கு இருந்து ஆண்டவர் நடத்துவது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னும் நடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரை. மறுபடியும் அவங்க சமுத்திரம் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் அம்மகே செலுத்துகிறேன். ஏசு ரஜம் நாம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.